இன்றைக்கி நம்ம என்ன பேசலாம்? உங்கள் கூட பிறந்தவங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து அப்படியே கதையை சொல்லுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லுங்கள். விஜயன் கனகராஜ், இதுதான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர். எங்கள் அப்பா பேர் கர்னல் ஜோசப், அம்மா பேர் லில்லி ஜோசப். நான் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்லணுன்னா அது பெரிய சரித்திரமாகவே இருக்கும். அவ்வளோ விஷயங்களே இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 10 குழந்தைங்க. அதில் அக்கா பெரியவங்க, அடுத்தது அண்ணன் பெரியவர், அடுத்தது இன்னொரு அக்கா, 4ஆவதாக பிறந்தது நான். எங்கள் அக்கா, பெரிய அக்கா பேர் ராஜ் மெட்டில்டா, எங்கள் அண்ணன் பேர் வின்சென்ட், இன்னொரு அக்கா பேர் ஐமாவதி. எனக்கு கீழே 6 பேர் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள். அந்த 6 பேரில் மூத்தவ ரூத் பாலினா கிளாடின்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். அதுக்கடுத்தது ஜெயின் ஜெயக்குமாரி, அவ்வளோ பொதுவாக நம்ம ஜெயான்னு கூப்பிடுவோம். அவள் 2வது பெண். 3ஆவதாக எனக்கு ஒரு தம்பி. அந்த தம்பியினுடைய பேர் ஜான் சந்திரசேகர். 4ஆவதாகவும் என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் பால் சந்திரமோகன். அதுக்கடுத்தது இன்னும் 2 தங்கச்சிகள். ஒரு மூத்த தங்கச்சி கிருபாமணி, கடைசி தங்கச்சி பிரபாவதி. நாங்கள் 10 பேர்னாலும் கூட எங்கள் அம்மாவுக்கு, அதாவது நான் வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 4 பேர். ராஜக்கா, பின்னி அண்ணன், ஐமா, நான் 4 பேர். அதுக்கு அடுத்தது எங்கள் அம்மா நான் சிறு வயதில் இருந்தபோது தவறிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அப்பா எங்கள் அம்மாவுடைய எத்தனை மாதத்தில் தவறினாங்க? நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்னு சொல்லுவாங்க. 40 நாள்லேருந்து ஒரு 50 நாளுக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை ஒரு 10 நாள் அல்லது குறைவாக இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். அதனால் எங்கள் அப்பா அல்லது உறவினர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் அம்மாவுடைய இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் லில்லி. அவங்கள அப்பாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க, சொந்தக்காரங்கள்லாம். ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 10 பேர். இந்த 10 பேரும் சேர்ந்து கர்னல் ஜோசப் குடும்பம், கர்னல் ஜோசப் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதிகமாக இருந்தது கொலக்கம்பை எஸ்டேட்னு ஒரு கிராமம். அதற்கு முன்னால் சொந்தக்காரர்களெல்லாம் அதிகமாக இருந்த இடம் நான்சச் எஸ்டேட். அங்கே எங்கள் தாய் மாமா இருந்தார், எங்கள் அம்மாவுடைய அண்ணன். மற்ற சொந்தக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்கு அல்லது எஸ்டேட்டுக்கு, கொலக்கம்பைக்கு அல்லது நான்சச் எஸ்டேட்டுன்ற இடத்துல குடியேறினாங்கன்னா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா சோழப்பன் என்று சொல்லப்படுகிறவர், அம்மா பேர் கன்னியம்மா, எனக்கு பாட்டி. இவங்களுக்கு 4 அண்ணன் தம்பி, 4 பேர் பசங்க, 2 பெண்கள். இவங்கெல்லாம் அங்கே ஈரோட்டு பக்கத்தில் நசின்னு ஊரில் பிறந்தவங்க. அதுதான் பூர்வீகன்னு சொல்லலாம். சொந்த வீடெல்லாம் கிடையாது, ஆனால் அங்கே தான் எங்கள் அப்பா அம்மாலாம் படித்த ஒரு காலம் என்று சொல்லுவாங்க. பஞ்சகாலம் அந்த நாட்களில் வந்தபோது எங்கள் அப்பா எல்லாம் படித்ததுனால வேலை எங்காவது கிடைக்குமான்னு பார்த்தாங்க. நல்ல ஆசிரியர் வேலைக்கு படித்திருந்ததுனால நீலகிரி மாவட்டத்தில் அங்கே நிறைய மிஷன் ஸ்கூல்ஸ், சிஎஸ்சி மிஷன் ஸ்கூல்ஸ் இருந்ததுனால அங்கேருந்து குடும்பமாக இந்த மாதிரி நான்சச் எஸ்டேட், குன்னூர், கொலக்கம்பை எஸ்டேட், ஆர்ச்சடின் என்ற பல கிராமமாக இருக்குது, அந்த இடங்களுக்கு வந்தாங்க.
அதுக்கு பிற்பாடு எங்கள் அப்பா அம்மா வந்து உலிக்கல்ங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு எஸ்டேட் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அப்போ எனக்கு வயசு 6. இந்த 6 வயசுக்கு முன்னால் நான் இருந்தது நான் சர்ச்சில் இருந்திருக்கேன். அங்கே ஒரு சித்தப்பா இருக்கார், அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். ட்ரூக் டிவிஷன் சொல்லுவாங்க. வில்லியம்ஸ்னு என்னுடைய சித்தப்பா, அப்பாவுக்கு அடுத்தவராக இருந்தவர். அங்கே இருந்தேன், குழந்தையாக இருந்தேன், அங்கே வளர்ந்தேன். அதுக்கு பிற்பாடு ஒலிக்கலுக்கு வந்தேன். அதுக்கு பிற்பாடு தான் குலக்கம்பை எஸ்டேட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸ்கூலில். அதிகமான என்னுடைய டீனேஜ் நாட்கள் வரைக்கும் குலக்கம்பையில் தான் இருந்தோம். ஆக குலக்கம்பை எஸ்டேட்டுங்கிறது தான் அது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டும் அதே சமயத்தில் கொஞ்சம் பொதுவான நிலங்கள், பொதுவான இடம், ஒரு காமன் சிட்டி. பல சுற்று கிராமங்களுக்கெல்லாம் அது ஒரு நகரத்தை போல் ஒரு டவுன் மாதிரி இருக்கும். அங்கே தான் பஸ்ஸு வரும், ஏராளமான பஸ் வரும். அதனால் அங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அது மிடில் ஸ்கூல். அந்த மிடில் ஸ்கூலில் எங்கள் அப்பா ஆசிரியராக மாற்றப்பட்டாங்க, அம்மாவும் ஆசிரியராக இருந்தாங்க. நான் வந்து 1ஆம் கிளாஸ் அங்கேருந்து ஒலிக்கலேருந்து 1ஆம் கிளாஸுக்கு இங்கே வந்து 1ஆம் கிளாஸ் படித்தேன். அப்போ அதிகமான 1ஆம் கிளாஸில் என்ன படித்தோம், யார் இருந்தாங்கங்கிறது எனக்கு அதிகமாக இப்பொழுது ஞாபகம் இல்லை. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஜெயராஜன் ஒரு ஆசிரியர். அவர் பவானி எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட்லேருந்து வருவார். 2ஆம் படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. அப்போவே ஓரளவுக்கு எல்லா பாடமும் படித்தாலும் கணக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது, மேத்தமெட்டிக்ஸ் வராது. கணக்கு வராதா? கணக்கில் எல்லாம் முட்டை மார்க் எடுத்துருவேன், நல்லா சொல்லணுன்னா. அப்புறம் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே குலக்கம்பை அதே ஸ்கூலில் தான் தொடர்ந்து படித்தேன். 4ஆவது படிக்கும்போது ஒரு படுக வாத்தியார்னு ஒருத்தர், படுக இனத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் இருந்தார், ஜெரமையான்னு, அவர்கிட்ட படித்தேன். 5ஆவது ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்ககிட்ட படித்தேன். அதுவும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் அதிலிருந்து எனக்கு அதிகமான ஞாபகம், என்னெல்லாம் பண்ணேங்கிறது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. 6ஆம் கிளாஸில் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் வந்து கிறிஸ்டல்டான்னு ஒரு டீச்சர். நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 2 செக்ஷன் இருக்குது, ஏபின்னு. இந்த பி செக்ஷனுக்கு அப்பா தான் கிளாஸ் டீச்சர். அப்பா வந்து இங்கிலீஷ் டீச்சர் வேறு. அப்பாட்ட இங்கிலீஷ் படிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். 5ஆம் படிக்கும்போது அப்பாட்ட நான் இங்கிலீஷ் படிப்பேன் அப்படின்னு. ஏன்னா அப்பா வந்து ஒரு சிறந்த இங்கிலீஷ் டீச்சர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அந்த சின்ன வயசுலேயே எனக்கு இங்கிலீஷில் நல்லா பேசணும், பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்பா பேசுகிறதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அப்பா வந்து ஏன் இங்கிலீஷில் அவ்வளோ புலமையாக இருந்தாருன்னா, படிப்புலேயும் அவருக்கு புலமை இருந்தது, படிக்கிற காலத்துலேயும். அதுபோக வெளிநாட்டிலேருந்து, குறிப்பாக இங்கிலாந்துலேருந்து வந்த துரமார்கள், வெள்ளைக்காரங்க, அவங்க வீடுகளில் உள்ள அவங்க பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்காக போவாங்க. தமிழ் சொல்லி கொடுக்கணுன்னா அந்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. அப்போது இங்கிலீஷும் தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் தான் அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லி எல்லோரும் பார்க்கும்போது, இந்த துரமார்கள் அவங்களெல்லாம் தப்பி வச்சுருப்பாங்க, பெரிய பங்களாவில் தான் இருப்பாங்க. அவங்கள வந்து கர்னல் ஜோசப்னு கூப்பிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க. அவர் அங்கே போய் டியூஷன் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த துரமார்கள்லாம் நல்ல பிஸ்கட்டு, நல்ல ஃபாரின் மிட்டாய், சாக்லேட்டு, இந்த மாதிரி நல்ல காஃபி, இதெல்லாம் அப்பாவுக்கு கிடைக்கும். அப்போ காஃபி மாத்திரம் குடிச்சிட்டு பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த சின்ன வயசுலேயே 5ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது அப்பா எப்படா வருவாங்க டியூஷன் முடிஞ்சு அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக போய் குடிப்போம். கோட்டு பாக்கெட் நிறையா அவருக்கு பிஸ்கட் எல்லாம் கிடைக்கும், ஃபாரின் பிஸ்கட்ஸ் கிடைக்கும், இந்தியன் பிஸ்கட்ஸ் கிடைக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. இப்போது அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தனால, 10 பேர் இருந்தனால, எப்படியும் 2 பேர் வெளியே தான் இருப்பாங்க. பெரிய அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க ஈரோட்டில், அண்ணன் வந்து விசாகப்பட்டினத்தில் போயிட்டார், எங்கள் சித்தப்பா வீட்டில் அங்கேருந்து வேலைக்கு போகலான்னு அவர் கூட்டிகிட்டு போனால. அதனால் வீட்டில் எப்படி இருந்தாலும் 8 பேர் 7 பேர் இருந்துகிட்டே இருப்போம். எல்லா வயதினுடைய மக்களும் இருந்ததுனால எல்லாருக்கும் அப்பா எப்படா டியூஷன் முடிச்சுட்டு வந்தாக்கா பிஸ்கட் கிடைக்கும்ன்ட்டுலாம் இருக்கும். இதுதான் அந்த நாட்களில் அப்பா எங்களோட நல்ல பாசமாகவும் இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். பொதுவாக அப்பா அடிக்கவும் மாட்டார்.
அந்த அளவுக்கு வீட்டில் வந்து 10 பேர் இருந்ததுனால கொஞ்சம் வறுமையும் இருந்ததுனால அப்பா கடினப்பட்டு டியூஷனில், அவருக்கு அப்போல்லாம் டியூஷனில் 20 ரூபா கிடைக்கும், சம்பளம் வந்து ஒரு 130 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் அந்த 7 பேர் அல்லது 10 பேரும் நாங்கள் சாப்பிடுவோம், அப்பா அம்மா சேர்த்து. ஒரே ஒரு சின்ன வீடு வாடகை கொடுத்தாங்க, அதுவும் அந்த ஒரே ரூமில் எல்லோரும் படுத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒரு நாள் அந்த எஸ்டேட் மேனேஜர் பார்த்து அப்பா கேட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டுருக்கும்போது அவங்களாவே வந்து பார்த்து பக்கத்தில் உள்ள இன்னொரு வீடும் இன்னொரு குடும்பத்துக்கு தர வேண்டிய வீட்டை எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நல்லா அப்பாவுடைய பேச்சு, அவங்க நடக்கிற அந்த குணம், இதை பார்த்து துரமார்களே கர்னல் ஜோசப்புக்கு 2 வீடு கொடுத்துருங்க, அவர் பெரிய மனுஷன், பெரிய குடும்பம் அப்படின்னு. அவர் வந்து அப்பா வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தார். சொசைட்டிலையும் அவருக்கு நல்ல மதிப்பு, ஸ்கூலில் நல்ல மதிப்பு, கரஸ்பாண்டண்ட்டோ மற்ற ஹெட்மாஸ்டரோ அல்லது பொதுமக்களோ எடுத்துட்டாக்கா கர்னல் வாத்தியார்னா தனி செல்வாக்கு. பலர் வந்து ரொம்ப விரும்பி அப்பாவை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, பலர் டியூஷன் கூப்பிடுவாங்க. எல்லாத்துலேயும் நல்லா பழகுவார், நல்லா பேசுவார், ஜோக் அடிப்பார். அந்த அளவுக்கு அவர் இருந்ததுனால அவரை நம்ம கூர்ந்து பார்த்ததுனால எப்போதும் எங்கள் எல்லாருக்குமே அப்பா மேலே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய சம்பவங்கள் அப்பா பற்றி சொல்லலாம், அதுவே ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். இப்போ நான் 6ஆம் கிளாஸ் என்னை பற்றி நான் சொல்கிறதுனால 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பாவுக்கு திடீர்னு இன்னொரு எஸ்டேட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு எஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஹெட்மாஸ்டராக போயிட்டாங்க, ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்ததுனால நான் வந்து அப்பாட்ட இங்கிலீஷ் படிக்க முடியல. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆனாலும் புதுசாக வந்த டீச்சர், அந்த இடத்துக்கு வந்த டீச்சர் ஓரளவுக்கு எனக்கு நல்லா சொல்லித்தருவாங்க, நல்லா கர்சனியாக இருந்தாங்க. அதோட நாங்கள் எஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. மறக்க முடியாது, லைன் வீட்டில் இருந்தோம் முதல்ல. அப்போ 5 வீடு இருக்கும். அந்த 5 வீட்டில் உள்ளவங்க பேர் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்குது. 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட முதல் வீட்டில் ஒரு ஹிந்து இருந்தார், சின்னசாமி என்னன்னு. அவங்க சவுந்தரம்னு அவங்க ஒய்ஃப் பேர். அவங்க பையன் செல்வகுமார்னு ஒருத்தர், அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கிறிஸ்டின், அவர் சொந்தக்காரர் தான், ஜோசப்னு. அவருடைய பையன் பேர் தேவான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கிறிஸ்டின், கொஞ்சம் சொந்தமும் கூட. அவரும் நாங்கள் ஃப்ரெண்டு. அப்புறம் அதுக்கு பின்னால் இன்னொருத்தர் திருநெல்வேலி நாகர்கோவிலேருந்து வந்த ஒருத்தர் வீடு இருந்துச்சு, அவங்க ஞானராஜ், அவங்க ஞாபகம் இருக்குது. நல்ல மனுஷன், என்னை ரொம்ப நேசிக்கிறவர், அன்பு கூறுவர். வீட்டுக்கு விறகெல்லாம் வேணும்னாக்கா அவர் தான் கொண்டு வந்து போடுவார். அவரோட நானும் விறகு சுமக்க போவேன். அவர் விறகு வெட்டி சுமையாக கட்டி தலையில் வைப்பார், நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து போடுவோம். அது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6லேருந்து 8 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வீட்டில். அப்புறம் பக்கத்து வீட்டில் துரைன்னு ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவருக்கும் அம்மாவுக்கும் எப்போதும் சண்டையாக தான் இருக்கும். அவர் கொஞ்சம் முசுடு, கோவக்காரர். என்னால் தான் பெரும்பாலும் சண்டை வரும். நான் அடித்து போடுவேன், கொஞ்சம் கோவமாக இருப்பேன், ஏற்று கேட்டுருவேன், அம்மாட்டையும் ஏற்று பேசுவேன். அதனால் மற்ற பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கோவம் தான், அடிச்சிடுவேன். கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். எவ்வளோ பெரிய பசங்கனாலும் ஏறி அடித்து போடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் ரொம்ப இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப கோபக்காரன். இவனை யார் தான் மாற்றுறதுனாலாம் எங்கள் அம்மா யோசிப்பாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி, அப்பாவுடைய அம்மா, கன்னியம்மா பேர், அவங்களுக்கு வந்து என் மேலே ரொம்ப பாசம். எங்கள் அம்மா என்னெல்லாம் திட்டும்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஆகாதவன் நீ சொல்கிற, அவன் தான் அந்த வீட்டுக்கு தலைமகனாக வருவான், பெரிய எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியவனாக இருப்பான்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அந்த பாட்டி வந்து எனக்கு நிறைய களி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த களியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப என்னை நேசிக்கிறது, ஏன்னா நான் குழந்தையிலேயே அம்மாவை இழந்ததுனால அந்த பாட்டி என்னை ரொம்ப செல்லமாக வச்சுக்குவாங்க. அப்படி 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த 6ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கும்போதே கொஞ்சம் எனக்கு கணக்கு நல்லா வர ஆரம்பிச்சிது. இங்கிலீஷும் ஓரளவுக்கு வரும், கணக்கு நல்லா வர ஆரம்பிச்சிது.
அப்புறம் 7ஆவதுக்கு போகும்போது என்னுடைய சொந்தக்காரர், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். வேதமாணிக்கன் டீச்சர்னு, அவரும் மேத்ஸ் வாத்தியார் தான். இங்கிலீஷும் நல்லா எடுப்பார். ஆனால் கோபக்காரர் அடித்து போடுவார். அவர்கிட்ட அடி வாங்காதவங்களே இல்லை. ஆனால் மேத்தமெட்டிக்ஸு ரொம்ப அழகாக சொல்லித் தருவார். அவரும் என்னுடைய மேத்ஸ் நாலேஜ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு ஒன்று. இந்த 7ஆம் கிளாஸில் நல்லா மேத்ஸ் படித்து இருந்தேன். எனக்கு சயின்ஸ் படிக்கும்போது ஒரு சார் இருந்தார், சாம்னு. அப்போ அவர் சயின்ஸு நடத்திட்டு இருக்கும்போது அந்த விஞ்ஞானத்தில் நான் ரொம்ப மூழ்கி போயிடுவேன். அவ்வளோ தத்ரூபமாக நடத்துவார். அப்போது ஏதோ ஒரு விஞ்ஞானி யாருன்னு தெரில, அவர் முட்டையை தரையில் யார் விழாதபடிக்கு வைக்க முடியும், கீழே விழுந்துடக்கூடாது அல்ல உடஞ்சிடக்கூடாது, யார் வைக்க முடியும், அது எப்படி விற்கிறது, ஏன் அந்த புவி ஈர்ப்பு விசையில் விழுந்துருது, புவி ஈர்ப்பு விசை இருந்தாலும் கிராவிட்டி இருந்தாலும் அது இல்லாமல் அந்த கிராவிட்டியும் மேற்கொள்கிற அளவுக்கு யார் நிற்க வைக்க முடியும்னு அவருக்கு யோசிச்சுருந்தாராம் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி அப்படி யோசிச்சிருந்தார். யார் இப்படி வைக்க முடியும் போது நான் உணர்ச்சி வசப்பட்டு, சார் நான் வைக்கிறேன்னு அந்த சயின்ஸ் வாத்திட்டு போய் சொன்னேன். எப்படிரா வைப்பேன்னாரு. அப்போவே நான் சொன்னேன், சார் கொஞ்சம் மணலை போட்டு அந்த மணலில் அந்த முட்டையை நெத்து குத்தாக வைக்கலாம், செங்குத்தா படுக்க இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி செங்குத்தாக வைக்கலான்னு சொன்னேன். இப்போ அந்த விஞ்ஞானிக்கு அந்த டவுட் வந்துச்சு, நான் ஒன்று கேள்வியாக கேட்கலாம், நான் உனக்குள்ளே ஞானம் இருக்குது, நீ சயின்ஸு மேத்ஸ் எல்லாம் நல்லா படி அப்படின்னு ஊக்குவிச்சார். அப்புறம் 8ஆம் கிளாஸ் படித்தேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதும் மேத்ஸுக்கு அந்த வேதமாணிக்க சார் தான் இருந்தார். அப்புறம் இங்கிலீஷ் எங்கள் சித்தப்பாவை எடுத்தார், ஃபிலிப் சித்தப்பான்னு. அவர் நல்லா எடுப்பார். எடுத்துகிட்டு இருக்கும்போது மற்ற சயின்ஸும் ஓரளவுக்கு போட்டேன். 8th வரைக்கும் படித்தேன். என்னோட கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட 1-2 பேர் தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு இருக்குது. ஒரு முஸ்லீம் பையன் எனக்கு, முகமது யூசுஃப்னு ஒருத்தன். அப்புறம் ஞானாம்பிகாயின்னு ஒரு பெண்ணு. அப்புறம் எங்கள் கணக்கு டீச்சருடைய மக மெர்சி. அதோட என்னோட கூட இன்னொரு எஸ்டேட்டில் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அவருடைய மகன் ஹரிபாபுங்கிறவங்க நானும் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் குள்ளமாக தான் இருக்கும். 2 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு போவோம், அவன் எங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு, ஸ்டாஃபாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். வீடியோவில் வரீங்க, சொல்லுங்கப்பா. அந்த ஹரிபாபு அவனும் நல்லா படிப்பான். அவனுக்கும் எனக்கும் போட்டி நல்லா அழகாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ஆனால் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக நான் அடியும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹரிபாபு, மர்சி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு 8th வரைக்கும் உள்ளவங்க ஓரளவுக்கு தெரியும். வெயிட் இருங்கப்பா. நோ